ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சுகி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான். வீட்டுக்குள்ளே இருக்கிற நமக்கு தான் 1000 கவலைகள் இருக்குது. வெளியே போய் வேலை பார்க்குற பெண்களுக்கு ஒரு விதமான நெருக்கடிகள் இருக்கும் அப்படின்னாலும் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சம்பாதிப்பாங்க, அது மூலமாக தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம். வெளியே போகிறாங்க, நிறைய நபர்களை பார்க்குறாங்க, அதனால கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் வீட்டை பற்றிய யோசனை வந்து கொஞ்ச நேரத்துக்காவது அது வந்து ஸ்டாப் ஆகும். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு யோசனைகளும் அதிகம், தேவையில்லாத கவலைகளும் ரொம்ப அதிகம். அதனாலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வேலை பழுவுக்கு மட்டும் குறைவே இருக்காது. காலையில் தொடங்குற வேலை நைட்டு 11 மணி வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்குது. இன்னும் முடியலை அப்படிங்கிற கதையா. அதனால ஒர்க்கிங் உமனுக்கு தான் டைம் மேனேஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் வேணும். எல்லா வேலைகளையும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா கடைசி நேரத்தில் நெருக்கடியாக இருக்கிறதெல்லாம் தவிர்க்கலாம். அதே நேரத்தில் நம்ம இன்னும் வேலையை முடிக்கலையே அப்படிங்கிற பதட்டத்தையும் குறைக்க முடியும். அதனால 24 மணி நேரமும் நம்ம வீட்டில் தானே இருக்கோம், நம்ம வீட்டு வேலையை எப்போ வேணால் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் விட்டுட்டு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக வேலை முடியும். அப்போ நமக்கே நம்ம மேலே ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பரவாயில்லையே, நம்ம எல்லா வேலையும் கரெக்ட் டைமுக்கு முடிக்கிறோம் அப்படின்னு. அதுவே நமக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். நம்ம ரிலாக்ஸாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். எல்லா வேலையுமே முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு பிளானிங் வந்து ரொம்ப தேவையாக இருக்குது. சமையலாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, நம்மளை கவனிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பிளானிங் வந்து ரொம்ப தேவை. அடுத்ததான் உங்களுக்குன்னு 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஒதுக்குறது. எப்போதுமே நம்ம மற்றவங்களுக்காகவே எல்லாம் செய்வோம். மற்றவங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற கணவருக்காக, குழந்தைகளுக்காக, இப்படி அடுத்தவங்களுக்காகவே எல்லாத்தையும் செய்வோம். நமக்கு ஏதாவது செய்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறதுக்காக, புக்கு படிக்கிறதா இருக்கலாம், ஏதோ ஒரு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறதுக்காக. இதுதான் நம்ம மீ டைம் அப்படின்னு சொல்கிறோம், நமக்கான நேரம் அப்படின்னு. அதே நேரத்தில் நம்மளோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளோட குடும்பத்தை நம்மளால் பார்க்க முடியும். சரியான நேரத்துக்கு தூங்குறது, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சத்துள்ளதாக சாப்பிட்றது, இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சத்துள்ளதாக பார்த்து கொடுப்போம். அதே நேரத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு, சரியாக தண்ணி குடிக்கிறதுக்கு இதெல்லாம் கூட மறந்துடுவோம். வீட்டு வேலைகள் தொடர்ந்து செஞ்சு டயர்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. இதெல்லாம் ரொம்ப தேவை. எப்போ நம்மளை வந்து நம்மளே மறந்து போகிறோமோ அந்த நேரத்தில் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும். அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது. நம்ம யாரு கூடயும் நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது. சொந்தக்காரங்க கூட, இல்லை நம்ம கூட பிறந்தவங்க கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, பக்கத்தில் இருக்கிறவங்க கூட, யார் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்காம இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கும். அவங்க சந்திக்கிற விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும், நம்ம சந்திக்கிறது அது வேறு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்குறது எந்த விதத்தில் ஒத்து வரவே செய்யாது. நம்ம கூடயே தான் கம்பேர் பண்ணிக்கணும். நம்ம போன வருஷம் எப்படி இருந்தோம், இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கிறோம், 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், நேற்று எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்மளோட லைஃப் வந்து முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் மேலே போயிருக்குதா அப்படின்னு நம்ம கூடயே தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கணும். என்னைக்கு நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறோமோ அன்னைக்கு நம்மளோட நிம்மதி காணாமல் போயிடும். அதனால் அந்த விஷயத்தை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. அடுத்ததான் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் தான் இருக்கணும். பயங்கரமாக பங்களாலாம் கட்டி அந்த மாதிரி மாளிகையெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு தினந்தோறும் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். பெருசாக நான் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினச்சா அது நடக்கிற வரைக்கும் நம்ம சோகமாகவே இருக்க முடியாது. அதனால நமக்கு ஒவ்வொரு வருஷமும் நமக்கு சில சந்தோஷங்கள் இருக்கும். நம்மளோட பர்த்டே இருக்கும், கல்யாண நாள் இருக்கும், ஒவ்வொரு ஸ்பெஷல் டே வரும்போது அதையெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும். சின்னதாக நம்ம ஃபேமிலி கூட நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும். இந்த நாட்களெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறது அப்படின்னு விட்டால் லைஃப்பில் வந்து சுவாரஸ்யமே இருக்காது. அதனால சின்ன சின்ன விஷயங்களை கொண்டாடுங்க, பண்டிகைகளை கண்டிப்பாக கொண்டாடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். லைஃப்பை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப அதிகமாக டென்ஷன் ஆகுறது, இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகுறது இந்த பசங்களாலன்னு கூட சொல்லலாம். பசங்க வந்து ஒழுங்காக சாப்பிடலை அப்படின்னா டென்ஷன் ஆயிடுது, ஒழுங்காக படிக்கலைன்னா டென்ஷன் ஆயிடுது, ஒழுங்காக நம்ம சொல்கிறது கேட்கல அப்படின்னாலும் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. எனக்குமே அப்படி தான். என் பையன் வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அதை வந்து வேண்டான்னு அங்கே எங்கே முகத்தை திருப்பினா எனக்கு அப்படியே வந்து டென்ஷன் ஆகும். அந்த நேரத்துக்கு எப்படியாவது அந்த தட்டில் இருக்கிறது ஃபுல்லாக சாப்பிட வச்சிடணும் அப்படின்னு பார்ப்பேன். எங்கள் வீட்டுக்காரங்க கூட சொல்லுவாங்க, பாதி சாப்பிட்டுட்டானா விடு அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து திருப்தியே இருக்காது. அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாதான் எனக்கு வந்து அப்படியே வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தடவை கொஞ்சம் குறைவாக சாப்பிட்ருக்குறாங்க அப்படின்னாலும் அடுத்த தடவை சாப்பிடும்போது ஒழுங்காக சாப்பிடுவாங்க. இன்னும்
வளர வளர அவங்களே சாப்பிட்றதுக்கு பழகிட்டாங்கன்னா எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணணும். ஆனால் சாப்பிடல அப்படின்னா மட்டும் நமக்கு கோபம் எங்கேருந்தோ வந்துடுது. நானே இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற ஆள் தான். இனி ஸ்கூலுக்கு போய் படிப்பு அதெல்லாம் வரும்போது தான் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இதெல்லாம் அந்தந்த டைமில் கொஞ்ச நேரத்துக்கு நடக்கிறது. ஆனால் சில நேரங்களில் நம்ம ரொம்ப கவலைப்பட ஆரம்பிப்போம். எப்படி பசங்க படிக்க போகிறாங்களோ, என்ன பண்ண போகிறாங்களோ, எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படியே அதை பற்றியே எப்போதும் யோசிச்சுட்டு இருக்காமல் தைரியமாக இருங்க. நம்ம பசங்க வந்து நல்லா தான் படிக்கிறாங்க. ஒருவேளை ஸ்கூலில் ஒழுங்காக படிக்கல அப்படின்னா காலேஜில் நல்லா படிப்பாங்க சில பசங்க கொஞ்சம் படிப்பில் ஆவரேஜாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட வேறு நிறைய டேலண்ட் இருக்கும். நம்மளால் அவங்களுக்கு எந்த விதத்துலலாம் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்த விதத்துலலாம் சப்போர்ட் கொடுக்கணும். இப்போ உள்ள பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டு தான், நம்மளை விட ரொம்ப புத்திசாலி தான். அதனால் அதை பற்றியெல்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. அடுத்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். இது நமக்கு இன்னும் நடக்கலையே, எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும்போது கொஞ்சம் ஏமாற்றமாகவும் தெரியும். அப்போ கொஞ்சம் விரக்தியாகி அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகி இது எப்போ நடக்கும், நமக்கு மட்டும் நடக்கலையே அப்படிலாம் கூட நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், கடவுள் வந்து நமக்கு எது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதை வந்து யாராலும் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் கடவுள் ஒரு விஷயத்தை தடுக்கிறாரு அப்படின்னா அதை யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அதனால கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. மனுஷங்கள்லாம் இதை தடுக்கவே முடியாது. நம்ம சில நேரங்கள் அப்படி கூட நினைப்போம், இவங்கெல்லாம் சேர்ந்து இதை தடுக்கிறாங்களோ அப்படியெல்லாம். அப்படி எந்த மனுஷங்களாலேயும் நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்தை வந்து தடுக்க முடியாது. கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அதை தடுக்கவே முடியாது. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு எந்த கவலையும் வராது. நமக்கு எது கிடைக்கணுமோ அது வந்து கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அப்படின்னு ஒரு நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கை அப்படின்னாலே ஏற்ற இறக்கங்கள், மேடு பள்ளம் இதெல்லாம் சேர்ந்தது தான். எப்போதுமே வந்து ஒரு பூந்தோட்டம் மாதிரி வாழ்க்கை இருக்கிறது கிடையாது. வெளியே சிரிச்சிட்டு இருக்கிற பல பேரோட வாழ்க்கையிலும் பின்னாடி பல கஷ்டங்களும் சிரமங்களும் இருக்க தான் செய்யும். அதுலேயும் குடும்பத்தில் வரும்போது நம்ம பலதரப்பட்ட விஷயங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து போகணும். சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு கூட தோணும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம நினைக்க வேண்டியது தொடக்கம் அப்படின்னு இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட கஷ்டமாக இருந்தாலும் இப்போ இருக்கிற அந்த கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. கடினமான இந்த நாட்களும் கூட நமக்கு வந்து கடந்து போகும். இதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமான நாட்கள்லாம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைக்கிறது தான். இந்த எண்ணத்தை நம்ம வந்து அப்பப்போ நமக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே போதும். இது வந்து நிரந்தரம் கிடையாது. இப்போ எந்த ஒரு கடினமான வாழ்க்கையாக இருந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. அது எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அடுத்தது எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு எதையாவது ஓவர் திங்க் பண்ணி அதை பற்றியே யோசித்து பயந்து அதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கிறது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு நினச்சா நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்கள் நினைக்கிறோம் அதெல்லாம் நடக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் நெகட்டிவாக ஏதாவது நமக்கு தோணுச்சு அப்படின்னா கூட அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு கிடையாது. அது எல்லாம் நமக்கு வரக்கூடிய சிந்தனைகள் தான். அதனால நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு தப்பு கணக்கு போடாதீங்க. அது ஒரு எண்ணம், அவ்வளோதான். அந்த எண்ணம் வரும்போது நம்ம அதை விட்டுட்டு விலகி வேறு ஏதாவது விஷயங்களில் கவனம் செலுத்தணும். அந்த எண்ணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அப்படி நடந்தாலும் அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஃப்ரீயாக விட்டுறணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டேஜில் ஒரு கேம் வைக்கிறாங்க. அந்த கேமில் யாரையாவது கூப்பிடுவாங்க. அவங்க வந்து போயிட்டு அங்கே என்ன ஒரு சீட்டு போட்டிருப்பாங்க. அந்த சீட்டு நம்ம என்ன எடுக்கிறோமோ அதில் என்ன இருக்குதோ அதை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். அது நம்மளால் முடியல அப்படின்னா நமக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை பொறுத்து நம்ம செய்யலாம். சில பேருக்கு பாட்டு பாடுறதுக்கு இருக்கும், மிமிக்ரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். மிமிக்ரியெல்லாம் நமக்கு வராது அப்படின்னா நமக்கு இப்போ பாட்டு பாட தான் வரும் அப்படின்னா நம்ம அதை வந்து 2 லைன் பாடிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன கேம் தான். இந்த கேமுக்கே பக்கத்தில் இருந்த 2 பொண்ணுங்களும் பயந்ததுக்கு அளவே இல்லை. இத்தனைக்கு அது ஒரு 3/4 மணி நேரம் நடந்திருக்கும். அவ்வளோ நேரமும் ஒரே பதட்டத்தில் ஐயோ நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு பதட்டத்துலையும் பயத்துலையும் இருக்கிறாங்க. நானும் சமாதானப்படுத்தி பார்த்தேன். அப்படியே கூப்பிட்டாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன பாட்டு தெரியுமோ அதை 2 லைன் பாடிட்டு ஓடி வந்துரு அப்படின்னு. இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. அந்த பயத்தை விட்டு வெளியவே வரல அந்த கேமை முடிக்கிற வரைக்கும். விஷயம் என்னன்னா அந்த 2 பேரையும் கூப்பிடவே இல்லை. கேம் முடிகிற வரைக்கும் 2 பேரும் பதட்டமாக இருந்தது தான் மிச்சம். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயத்துக்கு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்மளே தேவையில்லாத பயத்தை எல்லாம் உள்ளுக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிறோம். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை பற்றி யோசிச்சு பார்த்தா நமக்கே சிரிப்பு வரும். நம்ம இப்படியெல்லாம் கூட யோசிச்சோமா அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை வந்து ஓவர் திங்கிங்கில் போயிட்டுருக்கு. அதுலேயும் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு, ஏன்னா வீட்டிலே 24 மணி நேரம் இருக்கிறதுனால வீட்டு வேலைகளுக்கு நடுவில் இதை பற்றியும் அதிகமாக யோசிச்சுட்டே இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. அதனால 4 சுவருக்குள்ளே இருந்தாலும் நம்மளை எப்படி நல்லா பார்த்துக்கிறது, நம்மளை எப்படி செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, நம்மளை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. இப்போ நீங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அழகாக மாறிடும். நமக்குன்னு சில விஷயங்களை பண்ணும்போது நம்ம மனசு சந்தோஷப்படும். அது பாட்டு கேட்குறதா இருக்கலாம், எதுவோ ஒன்று நமக்கு பிடிச்ச சில விஷயங்களை பண்ணும்போது நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாக மாறிடும். இதையெல்லாம் நம்ம தினந்தோறும் நம்மளோட லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் நம்ம பக்கத்துலேயே வராது.